கடன் சுமைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையாக இந்த அனுமன் ஜெயந்தியானது என்ன பண்ணுனா சிறப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் இதை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், இப்ப வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைக்கலாமா, இப்படி பல கேள்விகள் மக்களுக்கு ஏற்படலாம். இப்போ இந்த அனுமனுடைய குறியீட்டை நம்ம சௌந்தரிய லகரியினுடைய 7வது குறியீடு பூர்த்தி செய்கிறது. அப்போ இந்த 7வது குறியீடை ஒரு மணப்பலகையில நாம மஞ்சள் முதல்ல பூசிட்டு மாக்கோலமாக நம்ம என்ன பண்ணணும்னா வரையணும். அந்த 7வது குறியீடுடைய மந்திரம் க்ளீம். இந்த க்ளீம் அப்படின்றது அனுமனுக்கும் பொருந்தும், விநாயகருக்கும் பொருந்தும். ஏன்னா அது கேதுவினுடைய பீஜமாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. அப்ப என்னன்னா இந்த க்ளீம் என்பதை நம்ம வரைஞ்சிட்டோ அதுல ஒரு தீபம் ஏற்றி அதை ஓம் ஆஞ்சநேயாயை எழுக அப்படின்னு சொன்னா அவர் எழுந்து அருள்வார். எதுல? அந்த சுடர்ல. அந்த சுடருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய 108 நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு ஆஞ்சநேயருக்கு பிடித்த பதார்த்தங்கள்ல